ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு பண்ற தால் ஃப்ரை தான் பார்க்க போறோம். அதுல வெஜிடபிள்னா உருளைக்கிழங்கு போட்டு தால் ஃப்ரை கொஞ்சம் இது டிஃப்ரெண்டா இருக்கும். சாதாரணமா தால் ஃப்ரைங்கிறது இந்த நார்த் சைடெல்லாம் பண்றது சாத்துலையும் போட்டு பசங்க சாப்பிடுற மாதிரி அவ பண்ணுவா. பூண்டு அதெல்லாம் சேர்த்து நம்ம இப்ப இந்த கார்லிக் அதெல்லாம் சேர்க்க போறது இல்லை. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு சேர்க்க போறேன். அது கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வருவாங்க. அப்புறம் நான் பயத்தம் பருப்பு மட்டும் வேக வச்சு குக்கர்ல எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையானது ஒரு 3 உருளைக்கிழங்கு. அது 1/4 கிலோ இருக்கும். 3 உருளைக்கிழங்கு அது வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். வெங்காயம், ஒரு 3 தக்காளி, 3 வெங்காயம். பொருள் பார்க்கலாம். நான் பயத்தம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு 3 கப்பு போட்டேன் பயத்தம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது அதோட சேர்ந்து கலக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு, அது 1/4 கிலோ இருக்கும். அது வேக வச்சு தோல் உரிச்சு உதுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி தான் இது. 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் தான் இது கொஞ்சம் கூட வேணுங்கிறதுனால வெங்காயம் ஜாஸ்தி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதெல்லாம் நம்ம போட்டு எப்படி தால் ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்து வச்சிருக்கேன். கடுகு கம்மியா இருந்தாலும் போதும். சீரகம் தான் இதுக்கு மெயினா வேணும். அதனால 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுடலாம். வெடிக்கும் போது சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போடுறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின உடனே தக்காளி போட்டணும். இது கொஞ்சம் வதங்கணும். வதங்கின உடனே போடணும். இப்போ தக்காளி போட்டிடும். இதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதெல்லாம் போடணும். இப்ப நல்லா வதங்கிடுது வெங்காயமும் தக்காளியும். இப்போ இதுல இந்த உருளைக்கிழங்கு போட்டுருவேன். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை இப்ப போடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியா இருக்கு. ஒரு ஸ்பூன் காரப்பொடி போடுறேன். 1/2 ஸ்பூன் தனியா பொடி,
பருப்பு ஊற்றினதுக்கு அப்புறமா தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் உப்பு போடுறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இந்த பருப்பை இதுல கொட்டிடுறோம். இது வந்து உருளைக்கிழங்கு பருப்பு எல்லாத்தோட சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சோன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். காரம் உப்பு என்ன தேவையோ அதை பார்த்துக்கணும். கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா கொத்தமல்லி போடணும். இதுல இப்ப கொத்தமல்லி போட்டுடலாம். இந்த திக்னஸ் போறோம். கொத்தமல்லி போட்டாச்சு. கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி வாசனைக்கு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம், வேற ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். சுவையான தால் ஃப்ரை ரெடி ஆயிடுது. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ.